ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரொடக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ரிவர்சல் அண்ட் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரிகர் ப்ரைஸ் தென் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை வேரி பண்ணி தான் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வரணுங்க. ஸோ வாங்க நம்ம இப்போது ஃப்ரைடேக்கான அனாலிசிஸ் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான ஃப்ரைடேக்கான அனாலிசிஸ் பார்த்துடலாம். தென் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வாங்க நம்ம நிஃப்டி 50 பேஜில் இருக்கேன் எப்போனா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி 50க்கான ஃப்ரைடே அனாலிசிஸ் நம்ம கிளியர் அனாலிசிஸ் 25th ஏப்ரலுக்கான அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ எப்போவும் நம்ம செட்டப் ஃபாலோ பண்ணுற உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ பாருங்கள், இங்கேயும் நமக்கு எந்த ட்ரேடும் அட்டன் பண்ணலை. நெக்ஸ்ட் நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணியிருப்போம். வெயிட் பண்ணிங்கன்னா இங்கே நமக்கு பிரேக் அவுட், நம்ம லைனில் ஒரு பிரேக் அவுட் வித் இங்கே நமக்கு பிரேக் அவுட் வித் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. இது நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணிவிட்டு இதோட க்ளோசிங் பாயிண்டான 24212 நீங்கள் வந்து என்ட்ரு ஆயிருக்கணும், ரைட்? ஸோ இங்கே நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா பாருங்கள், நல்ல ஒரு டவுன்வர்ட்ஸில் தாங்க மொமெண்டம் இருந்தது. பாருங்கள், மார்க்கெட் மொமெண்டம் டவுன்வர்ட்ஸில் தான் இருந்தது. ஸோ இதோட லீஸ்ட் வரைக்குமே, இதோட லோ வேல்யூ வரைக்குமே நீங்கள் அழகாக ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வந்திருக்கலாம். 23950 வரைக்குமே வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு 262 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேடில் வந்து நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நீங்கள் வெளில வந்திருக்கலாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் நமக்கு செகண்ட் ட்ரேட் பார்த்தோம் அப்படின்னா, செகண்ட் ட்ரேட் பாருங்க, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இங்கே பிரேக் அவுட் கிடைச்சது, இங்கே கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே நமக்கு பிரேக் அவுட். ஸோ இங்கே நமக்கு பிரேக் அவுட் கிடைச்சி இங்கே மறுபடியும் டவுன்வர்ட்ஸில் தான் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இதை நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட லீஸ்ட் வேல்யூ, இதோட க்ளோசிங் பாயிண்ட்டில் நம்ம என்ட்ரு ஆயிருக்கணும். ஸோ 23925ல நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்களேன், இங்கேயும் நமக்கு மார்க்கெட் டவுன்வர்டில் தான் மொமெண்டம் இருந்தது. ஸோ இதுவும் பாருங்கள் நம்மளோட டார்கெட் அச்சீவ்டு தான். ஸோ இங்கேயும் பாருங்கள், இதோட லோ வேல்யூ வரைக்குமே வந்துட்டு நமக்கு 23850 வரைக்குமே நமக்கு ப்ராஃபிட் தான். இங்கேயும் ஏன்னா நம்ம வந்து எப்போவுமே என்ன பண்ணுவோம், ஸ்டாப்லாஸ் நீங்கள் எங்கே செட் பண்ணுவீங்க, நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட பிஃபோர் கேண்டிலோட ஹை வேல்யூ, ஹையில் தான் நம்ம வந்து ஸ்டாப்லாஸ் வேல்யூ செட் பண்ணியிருப்போம். நமக்கு ஸ்டாப்லாஸ் எங்கேயும் நமக்கு அச்சீவ் ஆகலை. பிகாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு டவுன்வர்ட் மொமெண்டம் தான். ஸோ பாருங்களேன், நம்மளோட டார்கெட் லைனை கரெக்டாக அச்சீவ் பண்ணிவிட்டு அதுக்கும் எக்ஸ்ட்ராவே மூவிங் இருந்தது. பட் அச்சீவ் பண்ணிட்டு தான் நமக்கு கரெக்டாக அடுத்து வந்து நமக்கு அப்வர்ட் மொமெண்டம் இருந்திருக்கு இல்லையா? ஸோ இங்கே நமக்கு அச்சீவ்டு. இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு 75 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். இதான் நம்மளோட ட்ரேட் 2. தென் ஃபோர்த் ட்ரேட், சாரி தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம். தேர்ட் ட்ரேட் வந்துட்டு நெக்ஸ்ட் நம்மளோட தேர்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா, இங்கேயே பாருங்களேன், அங்கே நம்ம பிரேக் அவுட் கிடைச்சது. இங்கே உடனே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டிலும் கிடைச்சது இல்லையா? பிரேக் அவுட் வித் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இதோட க்ளோசிங் பாயிண்டான 23885ல நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா, இங்கேயும் பாருங்களேன், மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் என்ன ஆயிடுச்சு, நமக்கு அழகாக ஒரு அப்வர்ட் மொமெண்டம் தான் இருந்தது. அப்வர்ட் மொமெண்டம் இதோட ஹைக்கு வரைக்குமே நமக்கு வந்து ப்ராஃபிட் தான். ஸோ 24150 வரைக்குமே நமக்கு என்னதாங்க ப்ராஃபிட், நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் நீங்கள் இங்கே புக் பண்ணிட்டு நீங்கள் வெளில வந்திருக்கலாம். இஃப் சப்போஸ் நான் வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் இது இப்போ நான் இங்கே பிரேக் அவுட் அண்ட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது, நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த லைன் வரைக்கும் தான் நான் டார்கெட் செட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இதுவுமே உங்களுக்கு அச்சீவ்டு தான். இல்லை நான் இந்த டார்கெட் லைன், என்னோட செகண்ட் லைன் வந்து நான் டார்கெட் அச்சீவ் பண்ணியிருந்தேன்னா, இங்கேயும் நமக்கு டார்கெட் அச்சீவ். ஸோ நம்மளோட செட்டப்ஸ் வந்து அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் ரெகுலராக நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் ஃபாலோ பண்ணி ட்ரேட் அட்டன் பண்ணுங்கள். ஷியூராக ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ் வித் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரேடில் வந்து நீங்கள் அட்டன் பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, வாங்க இப்போ நம்ம இது நம்மளோட தேர்ட் ட்ரேட். இங்கே நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 265 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோங்க. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, நெக்ஸ்ட் ட்ரேட் நம்மளோட ஃபைனல் அண்ட் ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேட் இல்லையா? நம்ம எப்போவுமே பேங்க் நிஃப்டிலையும் சரி, நிஃப்டி 50லையும் சரி, ஒன்லி 4 ட்ரேட்ஸ் தான் அட்டன் பண்ணுவோம். அது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி, மைனஸாக இருந்தாலும் சரி. ஓகே, வாங்க இப்போ பாருங்களேன், இப்போ நம்ம நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் எதுவும் ப்ராப்பராக கிடைக்கல. நெக்ஸ்ட் இங்கே கிடைச்சது இல்லையா? இங்கே ஒரு பிரேக் அவுட். இதை நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணோம். இங்கே இதோட லோ வேல்யூவான 24057ல நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா, இங்கேயுமே பாருங்களேன், அழகாக கொஞ்சம் கொஞ்சம் அப் டவுன் இருந்தால் கூட, பட் நமக்கு டவுன்வர்டில் தான் லாஸ்ட் அச்சீவ் ஆயிடுச்சு. டார்கெட் அச்சீவ்டு, நம்ம டார்கெட் 23986 வரைக்குமே வந்துட்டு அழகா இங்கேயும் ஒரு ப்ராஃபிட் தாங்க நமக்கு. ஸோ நிஃப்டி 50 வந்து நமக்கு ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் மூவ் தான். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே நல்லாவே ஒரு மூவ் இருந்தது ஆக்சுவலி. பாருங்கள், இங்கே தான் நீங்கள் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம். பட் இங்கே நமக்கு எந்த அச்சீவ்மெண்ட்டும் இல்லை. ஸ்டாப் லாஸ் அச்சீவ் இல்லாதனால அழகாக அப்வர்டுக்கு வந்தால் கூட ஃபைனலி நமக்கு நம்மளோட டார்கெட் அச்சீவ்டு. நம்மளோட செட்டப் லைன் பாருங்கள், நம்மளோட டவுன்வர்ட் மொமெண்டமில் கொடுத்த ஃபர்ஸ்ட் செட்டப் லைன். ஸோ கரெக்டாக டவுன்வர்ட் மொமெண்டமில் அச்சீவ் ஆயிடுச்சு.
ஸோ இதாங்க நிஃப்டி 50க்கான ஃப்ரைடேக்கான ஸ்டேட்டஸ். ஸோ நிஃப்டி 50ல மட்டுமே பார்த்தீங்கன்னா, ஓவரால் நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரேட் அண்ட் செகண்ட், தேர்ட், ஃபோர்த்துமே வந்துட்டு நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ப்ராஃபிட் தான் புக் பண்ணோம் இல்லையா? ஸோ ஃபுல் ட்ரேடும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 673 பாயிண்ட் வந்து நீங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு அழகா வெளில வந்திருக்கலாம். ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் நிஃப்டி 50ல லாஸ்ட் ஃப்ரைடே நீங்க புக் பண்ணியிருந்திருக்கணும். நம்ம செட்டப்ஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா. ஷூரா பாருங்க சூப்பரான ஒரு ப்ராஃபிட்டோட ஒரு நம்ம எதிர்பார்த்ததை விட சூப்பரான மூவ் இருந்தது மார்க்கெட்ல. லாஸ்ட் ஃப்ரைடே ஐ மீன் ஏப்ரல் 25க்கான ஸ்டேட்டஸ் இது. ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து நாளைக்கு நம்ம இப்போ ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் ஐ மீன் 28 ஏப்ரல் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட் அப்வர்ட்கான செட்டப்ஸும் பார்க்கலாம். அட் த சேம் டைம் டவுன்வர்ட் மொமெண்டம்ல இருந்ததுன்னா அதுக்கான செட்டப்ஸும் நம்ம பார்த்துடலாம். இப்போ நிஃப்டி 50க்கான நாளைக்கு அப்வர்ட் மொமெண்டம்ல மூவ்மெண்ட் இருந்தது மார்க்கெட் அப்படின்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் செட்டப் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் பாயிண்ட் வந்துட்டு 24094, next 24196, next 24259, next 24357, next 24474, next 24547, next 24668, next 24724. இதாங்க நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான அப்வர்ட் மொமெண்டம்க்கான செட்டப்ஸ் இதுதான். நெக்ஸ்ட்டு அதே நமக்கு டவுன்வர்ட்ஸில் மொமெண்டம் இருந்தது அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துட்டு 23924, தென் 23865, தென் 23723, நெக்ஸ்ட் 23635, நெக்ஸ்ட் 23525, next 23449, next 23344, next 23263. இதாங்க இது வந்து நம்ம டவுன்வர்ட்ஸில் இருந்ததுன்னா நிஃப்டி 50 நாளைக்கு ஸ்டேட்டஸ் டவுன்வர்டில் மூமெண்டம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் இதுதான். ஸோ இதான் நம்ம நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ் தென் செட்டப்ஸ் நம்ம பார்த்துட்டோம். வாங்க இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் தென் செட்டப்ஸ் நம்ம பார்த்துடலாம். இப்போ ஃப்ரைடேக்கான பேங்க் நிஃப்டிக்கான நம்ம அனாலிசிஸ் பார்க்கலாங்க. தென் ஃபைனலாக நம்ம நாளைக்கான செட்டப்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இப்போ ஃபுல் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம செட்டப் ஃபாலோ பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எந்த ட்ரேடும் அட்டன் பண்ண மாட்டோம், உங்களுக்கு தெரியும். ஸோ வாங்க பாருங்கள், இப்போ நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ணல. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் அவுட், இங்கே கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. தென் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லைனில் நமக்கு பிரேக் அவுட், தென் இதை நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டிலாக சூஸ் பண்ணியிருப்போம். இந்த கேண்டிலோட க்ளோசிங் பாயிண்ட் வந்துட்டு நம்ம என்ட்ரு ஆயிருக்கணும் இல்லையா? 54742ல நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கே இருந்து பாருங்களேன், இங்கேருந்து மார்க்கெட் வந்துட்டு ஒரு டவுன்வர்ட் மொமெண்டம் இருந்தது. ஸோ இங்கே வரைக்கும் நமக்கு வந்து டார்கெட் அச்சீவ்டு தான். இதோட லீஸ்ட் பாயிண்ட் வரைக்குமே நமக்கு ஒரு டார்கெட் அச்சீவ்ட். ஸோ 54480 வரைக்குமே நமக்கு டார்கெட் அச்சீவ்ட். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். இங்கே வந்து ஒரு 260 பாயிண்ட், ஒரு 262 பாயிண்ட் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட்னே சொல்லலாம் புக் பண்ணியிருந்தோம். ஓகே ஃபர்ஸ்ட் ட்ரேடில். தென் நம்ம செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா சேம் லைன்லேயே நமக்கு வந்து பிரேக் அவுட் வித் இங்கே நமக்கு பிரேக் அவுட் வித் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இதுதான் நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் பாயிண்டான 54698ல நம்ம என்ட்ரு ஆயிருக்கோம் இல்லையா? என்ட்ரு ஆயிருந்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்க, ப்ராப்பரான மொமெண்டம் இல்லை இல்லையா? ஸோ அப் டவுன் அப்ன்ற மாதிரி இருந்து கடைசியில் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட பிஃபோர் கேண்டிலோட லீஸ்ட் வேல்யூ தான் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம், ரைட்? ஸோ இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருந்தோம். நம்ம வந்து என்ட்ரி ஆயிருந்தது வந்துட்டு நமக்கு அகைன் நமக்கு சடனாக ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. ஸோ நம்மளோட செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு ஒரு 188 பாயிண்ட் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஓகே நெக்ஸ்ட் தேர்ட் ட்ரேட் போகலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் பாருங்கள், கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. இங்கே நமக்கு வந்து ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இல்லை. பட் வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு பிரேக் அவுட், நம்மளோட நெக்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் அவுட், தென் இங்கே பிரேக் அவுட் வித் கன்ஃபர்மேஷன் கேண்டில் இதை நீங்கள் சூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதோட என்ட்ரி க்ளோசிங் பாயிண்ட் ரைட் 54453ல நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேயுமே பாருங்களேன் மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு மொமெண்டம் இல்லை. இதுவும் நமக்கு ஸ்டாப் லாஸ் தான். இதுவும் நமக்கு பாருங்கள் நம்மளோட தேர்ட் ட்ரேடுமே வந்து ஒரு ஸ்டாப் லாஸில் தான் முடிஞ்சது. இங்கேயும் நமக்கு ஒரு 132 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. இதுவுமே ஒரு மேக்ஸிமமான ஒரு பாயிண்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு போனோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் மூவ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனே கிடைக்கல, ரைட்? ஸோ இங்கே நமக்கு பிரேக் அவுட் வித் இங்கே இந்த பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கேண்டில் நம்ம இதை சூஸ் பண்ணிப்போம் இல்லையா? இதுவும் பிரேக் அவுட் வித் கன்ஃபர்மேஷன், இதை தான் நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம். நம்ம லைனில் டச் ஆகாத அந்த கேண்டில் தான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டில், ரைட்? ஸோ இங்கே வந்துட்டு இதோட க்ளோசிங் பாயிண்டான 54373ல நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பாருங்களேன் அகைன்
மார்க்கெட் ரிவர்சல்ல மொமெண்டம் கிரியேட் ஆயிடுச்சு இல்லையா? அப்வர்ட் நம்ம டவுன்வர்டில் சூஸ் பண்ணியிருந்தோம் என்டர் ஆனோம். பட் அது வந்து அப்வர்டில் மொமெண்டம் கிரியேட் ஆகி இங்கே வந்து இங்கேயும் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இங்கே வந்து ஒரு மினிமம் ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் ஒரு 46 பாயிண்ட் வந்துட்டு ஒரு 54327 வந்துட்டு ஒரு 46 பாயிண்ட் வந்துட்டு இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. இதுதான் நம்மளோட ஃபைனல் ட்ரேட். இதான் நம்மளோட பேங்க் நிஃப்டியில் ஃபைனல் ட்ரேட். ஸோ பேங்க் நிஃப்டி ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் படி பார்த்தோன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரேட் மட்டும்தான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ட்ரேட் மட்டும்தான் சூப்பராக இருந்தது. பட் அடுத்து வர ட்ரேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மூமெண்ட்டே இல்லை. பிரேக் அவுட் கிடைச்சாலும் கன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் மூமெண்டமே இல்லாதனால ஒரு ப்ராப்பரான இதை எடுத்துக்க முடியல. நம்ம நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக நம்ம ஒன்லி 4 ட்ரேட்ஸ் மட்டும்தாங்க அட்டென்ட் பண்ணுவோம். அது வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி, லாஸாக இருந்தாலும் சரி, பேங்க் நிஃப்டியில் 4 ட்ரேட்ஸ் அட்டென்ட் பண்ணுவோம். நிஃப்டி 50யில் 4 ட்ரேட்ஸ் மட்டும் தான் அட்டென்ட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கான நம்மளோட 4 ட்ரேட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ பேங்க் நிஃப்டியில் நமக்கான 4 ட்ரேட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அதோட நம்மளோட ப்ராசஸ் கம்ப்ளீட்டட். இதில் நம்மளோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 262 ஏர்ன் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி வந்து ஒரு ஆனால் ஏர்ன் பண்ண 262 பட் நமக்கு லாஸ் வந்துட்டு ஒரு 366 லாஸ் இல்லையா? ஸோ ஓவரால் இதில் மட்டும் நம்ம வந்து லாஸ் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா 104 வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு நமக்கு பேங்க் நிஃப்டியில். ரைட். ஸோ ஓவராலாக நம்ம பார்த்தோன்னு வைங்களேன், பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 ஓவரால் ஸ்டேட்டஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேங்க் நிஃப்டியில் ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். 673ங்கிறது ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு 100 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் ஓகே. ஓவர் ஹிட் ஆனாலும் கூட ஓவரால் பார்த்தீங்கன்னா 570 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட்டோட தான் ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் படி நீங்கள் வெளியில் வந்திருக்கணும். ஸோ நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தென் நம்ம கொடுக்குற செட்டப்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஷுவராக ஒரு 570 தட் இஸ் ரொம்ப ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் தான். ஸோ அந்த ப்ராஃபிட்டோட தான் நீங்கள் வந்து ஓவராலாக வெளியே வந்திருக்கணும். ஏன்னா நம்ம வந்து பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50 ரெண்டுக்குமே சேர்த்து தான் நம்ம வந்துட்டு ஸ்டேட்டஸ் பார்த்துட்ருக்கோம் ரெகுலராக. பேங்க் நிஃப்டிக்கான இப்போ நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் பார்த்துடலாம் வாங்க. பேங்க் நிஃப்டி இப்போ நமக்கு அப்வர்ட் மொமெண்டமில் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட் பாயிண்ட் வந்துட்டு 54759, தென் 55036, தென் 55239, then 55383, then 55567, then 55791, then 56008, then 56360. இதாங்க நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான அப்வர்டில் மொமெண்டம் இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் இதுதான். தென் அதே நமக்கு டவுன்வர்டில் இருந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட் பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். 54459, next 54363, next 54134, next 53944, next 53757, next 53534, next 53369, next 53112. இதுதான் நம்ம நாளைக்கு டவுன்வர்ட் மொமெண்டமில் இருந்ததுன்னா பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸ். ஸோ நம்ம செட்டப்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தென் நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் அட்டன் பண்ணிங்கன்னா ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்ம வந்து ட்ரேட் அட்டன் பண்ண முடியும். தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ரெகுலராக சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக்ஸ் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். எனி கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.